கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இது எல்லாமே கொண்ட ஒரு கிரகம் சனி பகவான். அப்படி கடமை உணர்ச்சியோடு போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மகர ராசிக்கு இயல்பிலேயே இருக்கும். ஏன்னா சனி பகவான் எப்பொழுதுமே கடமை உணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு கிரகம். நீங்கள் பாருங்கள், எத்தகைய தடை உங்களோட வாழ்க்கையில் வந்தாலும் சோர்ந்து போகாமல் சனியின் கடமை உணர்ச்சியோடு போராடி வெற்றி பெறக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் நீங்கள் இருக்கீங்க. சில நேரத்தில் அளவுக்கு அதிகமான வேலையினால் ஓய்வில்லாமல் செயல்படுவ கூட தயங்க மாட்டீங்க. உங்களோட உணர்ச்சிகளை மற்றவங்கிட்ட காட்டாமல் இருப்பீங்க. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக அமைப்பு எப்படி இருக்குது, எந்த விஷயத்தில் சாதகமான பலனை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த விஷயத்தில் பாதகமான நிலை வரும், அதிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செவ்வாய் இந்த உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் வலுவாக இருந்துச்சுன்னா நல்ல கலைஞர்களாகவோ அல்லது தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் சாதிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களாகவும் மகர ராசி அன்பர்கள் விளங்க முடியும். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதக அமைப்பால் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். எங்கே இருந்தாலுமே ஃபோன் பண்ணியே ஜாதக அமைப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா துறை சார்ந்த ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னா அது ஜாதக அமைப்பால் கண்டிப்பாக பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் தனித்தனியாக பார்க்கலாம். இந்த மகர ராசி அப்படின்னு பார்க்கும்போது உத்திரோடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களுமே இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே பாருங்களேன், எப்பொழுதுமே கடினமான உழைப்பாளிகளாக விடாமுயற்சியோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. மகர ராசி அப்படிங்கிறது சனி பகவான அதிபதியாக கொண்ட 10வது ராசியாக இருக்குது. உங்களோட விடாமுயற்சி, கடின உழைப்பு மற்றும் உங்களோட லட்சியங்களே பாருங்கள் உயர்ந்ததாக இருக்கும். பொறுமைசாலிகளாகவும் பொறுப்பானவங்களாகவும் ஒழுக்கத்துடனும் வாழக்கூடியவங்க நீங்கள். யதார்த்தமான சிந்தனை, பொறுமையோடு செயல்பட்டு வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறணும் அப்படின்னு நினைப்பீங்க. நடைமுறைக்கு சாத்தியமான விஷயத்தை எளிமையாக செய்வீங்க. எதையுமே எளிதில் அடையணும் அப்படின்னு நினைக்காம விடாமுயற்சியோடு தாமதமான விஷயத்தில் கூட வெற்றி நிலையை தேடி போய் அடையக்கூடிய தன்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களோட சிந்தனை அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே முதிர்ந்த சிந்தனையாக இருக்கும். சூழ்நிலைகளை நிதானமாக கையாளுவீங்க. நீங்கள் அமைதியான குணம் கொண்டவங்களாகவும் உங்களை சுற்றி அதிகமாக எப்பவுமே பாருங்கள் நண்பர்கள் கூட்டம் கொண்டவங்களாகவும் இருப்பீங்க. பொறுப்பு, மேலாண்மை, தலைமை பண்பு இது எல்லாமே இருக்கும். தொழில் சாணம் சிறப்பாக சாதிக்கக்கூடிய ராசி நீங்கள். பண விஷயத்தில் மட்டும் எப்பவுமே கவனமாக இருந்தால் எப்பவுமே எதிர்கால பாதுகாப்பிற்காக சேமிக்கிறதுலேயும் ஆர்வமாக இருப்பீங்க. பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது. உங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக அமைப்பில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெற சனிக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கும் சனி பகவான் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு உயர்வு, மேன்மை இது எல்லாமே அடைவீங்க. அப்படி சனி பகவான் வழிபடும் பொழுது ஓம்கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இந்த மந்திரம் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு தீபம் ஏற்றி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறது நல்லது. இப்போ கூட உங்கள் மனசில் இந்த ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு ஓம்கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக இனி எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். மகர ராசி அப்படின்னு போக்கும் பொழுது பெரும்பாலும் நீங்கள் சோதனைகளை கூட சாதனைகளை மாற்றக்கூடிய அமைப்பு கொண்டவங்களாக இருக்கீங்க. பொதுவாக உங்களோட ராசியையோ ராசி அதிபதியையோ எந்த ஒரு கிரகமும் தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக அமைச்சிருக்கு. இந்த வகையில் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு எந்த கிரகத்தின் பார்வையுமே விழுவது கிடையாது. இந்த வாரத்தோட கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு திறமையை மெருகேற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டாகுது. அதனால் நல்ல வாய்ப்புகளை உருவாக்குங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. கோச்சார சந்திரன் உங்கள் ராசியை கடக்கிறாரு, இல்லைன்னா அதை உங்கள் ராசியை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டம் நினைச்ச காரியம் எல்லாம் நிறைவேறும் அமைப்பு. கொடுத்த வாக்கை இந்த வாரம் உங்களால் காப்பாற்ற முடியும். உரிய நேரத்தில் சாப்பிட முடியாமல் அதிகமாக உழைக்கிற மாதிரியான சூழல் வரும். விருந்து உபச்சாரம் கேளிக்கையில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கூட
ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கு வருது. அசையா சொத்துக்கள் வாங்கிறது, விற்கிறது, பராமரிக்கிறது போன்ற காரியங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படுறதும் நல்லது. உங்களுக்கு வரக்கூடிய பயணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அலைச்சல் மிகுந்த பயணங்களாக தான் இருக்கும். ஏற்றத்தாழ்வு, சின்ன சின்ன தடை தாமதம் இது பொருளாதாரத்தில் வரலாம். அப்படி வந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி நிலையை பெறுவீங்க. வரக்கூடிய பிரச்சனைகளை தவிடுபடியாக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இந்த வாரம் அதிகமாகவே இருக்கும். பிள்ளைங்களோட முன்னேற்றம் மகிழ்ச்சியை தரும். உடல் உபாதைகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும். பிள்ளைங்களோட முன்னேற்றம் மகிழ்ச்சியை தரும். உடல் உபாதைகள் இருந்தாலும் உரிய சிகிச்சை பெறுவதால் அந்த உடல் உபாதையிலிருந்து மீண்டு வருவீங்க. மகளுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். பெண்களுக்கு அழகு ஆடம்பர பொருட்கள், தங்க நகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நண்பர்களால் ஆதாயம் வரும். வாடிக்கையாளர்களால் ஆதரவு கரம் ஈட்டுவாங்க. தடைப்பட்ட சகோதர சகோதரியின் திருமணம் உங்களோட முயற்சியால் இப்போ வெற்றி வாய்ப்பு பெறும். இந்த வாரம் பிறவி கடன் இல்லைன்னா பொருள் கடன் இதை தீர்ப்பதற்கான வாய்ப்பு வரும். அப்படி வாய்ப்பு வந்துச்சுன்னா அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. பிறவி கடனையும் பொருள் கடனையும் நீங்கள் தீர்ப்பதற்கான வாய்ப்பு உருவாக்கி அதை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு இப்போ நீங்கள் குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய அமைப்பும் இருக்குது. உங்கள் குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை செஞ்சு வழிபடுங்க. சனிக்கிழமையிலும் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது இன்னுமே சிறப்பான உயர்வு நன்மையை கொடுக்கும். மேலும் நண்பர்கள் மூலமாக வீண் அலைச்சலும் காரிய தடைகளும் வரலாம். தொழில் லாபமும் ஏற்றமும் உறுதி. கையிருப்பில் இருக்கக்கூடிய பொருட்களோட மதிப்பு இப்போ உயர்வதால் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் அதிகரிக்குது. இந்த மாதம் திருமண தடை அகலது. தடைப்பட்ட சுப காரியம் சிறப்பாக நடக்குது. பலருக்கும் சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாமே நிறைவேற்றி வைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது. காதல் திருமணத்துக்கு பெற்றோரின் சம்மதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகுது. இதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் பிறக்குது. ஆனாலும் குடும்ப உறுப்பினர்கள்கிட்டயே பேசும் பொழுதும் கருத்துக்களை பரிமாற்றும் பொழுது கவனமாக இருங்க. ஏன்னா தேவையில்லாமல் இந்த சலசலப்பு மனசஞ்சலம் ஏதாவது வந்துடும். 3ஆம் நபரோட பேச்சுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதே போல் இப்படி 3ஆம் நபரோட பேச்சு கேட்டுட்டு நீங்கள் செயல்பட்டால் தந்தை மகன் உறவில் விரிசல் கூட வரலாம். குடும்பத்தில் பிரச்சனை தலை தூக்கலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுத்து அனுசரித்து பேசி தீர்க்கறதால நன்மையை நீங்கள் பெறலாம். தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுனால உறவில் ஒரு அந்யூன்யம், நல்ல ஒரு நட்பு நீடிக்கும். எல்லா விதத்துலையுமே நல்ல ஒரு முயற்சி பலிக்கும். அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் பல மடங்கு ஆதாயத்தை தரும். உயில் எழுதுவது சிறிது காலத்திற்கு தள்ளி போடுங்க. சொத்துக்களில் விற்பனை சாதகமாக மாறும். பிள்ளைங்களோட சுப நிகழ்விற்கான பேச்சுவார்த்தை நடக்கும். மனதுக்கு பிடிச்சதை பிடித்தபடி செய்யுங்க. அதனால் சில செலவுமே வரும். கூட்டு தொழில் புரிய உங்களுக்கு பொறுமை நிதானம் வேணும். தாய் தந்தையோட வாக்குவாதம் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. மாணவர்கள் நல்ல நண்பர்கள்கிட்ட நட்பு வைக்கணும். கூடா நட்பு கேடுல முடிஞ்சிடும். கவனமாக இருங்க. இந்த உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு நினைச்சதை சாதிப்பதற்காக தொடர்ந்து போராடி வரக்கூடியவங்களுக்கு பிறந்திருக்கும் மாதம் ஒரு யோகம் நிறைந்த மாதம். ஆத்மகாரகன் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியமான சூரியன் சுகஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சாரம் செய்கிறாரு. உத்தியோகத்தில் வேலைப்பொழு கொஞ்சம் வரலாம், கவனமாக இருங்க. மற்றபடி கொஞ்சம் போராட்டமான நிலை இருக்கும். ஆனாலும் அந்த போராட்டமான நிலையை எளிமையாக கடக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க நீங்கள் அப்படிங்கிறதுனால இறுதியில் சாதகமான முடிவை பெறுவீங்க. உங்களுக்கு சுகம் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் சகாயஸ்தானத்தில் இந்த மாதம் சஞ்சாரம் செய்யறதுனால முயற்சிகள் பலிக்கும். இழுபறியாக இருந்த வேலை கூட நல்லபடியாக நடக்கும். தொழில் சார்ந்த முன்னேற்றம் உண்டாகும். லாபம் நல்லாயிருக்கு. தயங்கி ஒவ்வொரு வேலையிலும் ஈடுபட்டால் நீங்கள் உங்கள் நிலையில் பின்னாடி வரும். தைரியமாக மேற்கொள்ளுங்க, நன்மையை பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் நன்மையான ஒரு மாதம். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதன் சனி பகவானால் போராட்டம் முடிவுக்கு வரும். தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் தடைகளை சந்தித்து வந்தவங்க இனி சாதிச்சு காட்டுவீங்க. ராஜ நடை போட போகிறீங்க. கடந்த கால அனுபவத்தை எல்லாம் படிப்படியாக நிறைய பிரச்சனையை சந்தித்து வந்தவங்களுமே இப்போ உங்களோட முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தினா நல்ல ஒரு உயர்வை பெறுவீங்க. வாழ்க்கையில் எது வந்தாலும் சரி கவனமாகவும் லட்சியமாகவும் செயல்படுங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். அடுத்து அவிட்டம். முயற்சியில் தடைகளை சந்தித்து வந்தவங்களுக்கு இந்த மாதம் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிறப்பான மாதம். இதுவரைக்கும் இழுபறியாக இருந்த வேலையை கூட பாருங்கள், இப்போ நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க. எதிர்பார்த்த பண வருமானம் நல்லா கிடைக்கும்.
குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் உருவாகுது. பொன் பொருள் ஆடை ஆபரண கனவு நனவாகும். சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. எல்லா வகையிலுமே நன்மை வந்து சேர வாழ்த்துக்கள் நேயர்களே.